பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 9ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். த புக் ஆஃப் ஏமஸ் சாப்டர் 9 verse 11. இங்கிலீஷில் அது 11th verse, ஆனால் தமிழில் 12வது வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஒரு வாக்குத்தத்தமான ஒரு நல்ல வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இதை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் பேசியிருந்தாலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் இந்த வசனத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். அந்த நாளிலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுப்பிப்பார். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் விழுந்து போயிருக்கிறதோ, எந்தெந்த ஏரியா எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் திறப்புகள் வந்துவிட்டதோ, எந்தெந்த ஏரியாலாம் நம்முடைய வாழ்க்கையில பழுதாய் போயிருக்கிறதோ, அதையெல்லாம் கர்த்தர் சீர்படுத்தி அதை ஸ்திரப்படுத்தி அதை ஸ்தாபித்து அதை முன்போல நிறுத்துவேன் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். ஒருவேளை அது உறவுகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு உறவில் வந்த விரிசல்களாக இருக்கலாம். அந்த ரிப்பேர்ஸ், அந்த டேமேஜை ரிப்பேர் பண்ணவே முடியாத அளவுக்கு அது டேமேஜ் ஆகி போயிருக்கலாம். ஒருவேளை நிறைய மனிதர்கள் அந்த உறவுக்குள்ளே என்ட்ராகி அதை ரிப்பேர் பண்ணுறேன், நான் இந்த டேமேஜை ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி இன்னுமாக அந்த உறவை அவர்கள் டேமேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க, ஐ வில் ரிப்பேர் இட்ஸ் டேமேஜஸ். அதனுடைய எல்லா பழுதாய் போன காரியங்களையும் நான் சீர்படுத்துவேன். ஆவியானவர் வரும் பொழுது, தேவனுடைய வல்லமையான கிரியை நடப்பிக்கப்படும் பொழுது உறவுகளில் மாற்றங்கள் வரும். பிரியமானவர்களே, இதோடு முடிந்து விட்டதா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியுமாய் கட்டுகிற தேவன், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கட்டுகிற தேவன், உறவுகளை கட்டுகிற தேவன். நான் அதை முன்போல ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பூர்வ நாட்களில் இருந்தது போல, முந்தைய நாட்களில் எவ்வளோ நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருந்தப்போ நாங்கள் எவ்வளோ ஃபேமிலியாக சந்தோஷமாக இருந்தோமே, எல்லாம் நிறைவாக இருந்துச்சே. இன்றைக்கி அந்த சந்தோஷம் இல்லையே, இன்றைக்கி அந்த சமாதானம் எனக்கு இல்லையே, வீட்டில் வந்தாலே ஒரு வெறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒருவேளை பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்துச்சுல்ல, இந்த நாட்கள் எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் இருக்கிற ஸ்மைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நாள் எனக்கு திரும்பி வருமா, இந்த மாதிரி நான் மறுபடியும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற நாட்கள் வருமா என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வாக்கு கொடுக்குறாரு? பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பூர்வ நாட்களில் இருந்தது போல, லைக் த டேஸ் ஆஃப் ஓல்டன் டேஸில் இருந்தது போல கர்த்தர் உங்களுக்கு திருப்பியும் அதை கொடுப்பேன், அதை ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை பற்றிக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை, இந்த பைபிளில் வசனத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி இல்லை இந்த வசனத்தின் மேலே கையை வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ள விரிசல்களை மாற்றி கொடுங்க ஆண்டவரே. பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா, எனக்கு ஸ்தாபிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அவரோட உங்களுடைய சரீரம் எப்படியாய் விழுந்து போயிருக்கிறதா? தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சரீரத்தை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏனெல்லாம் நாமெல்லாம் ஆண்டவர் தங்குகிற ஆலயம் கூடாரமாக இருக்கிறோம். நம்முடைய கூடாரம் விழுந்து போயிருக்கிறதா? நம்முடைய பாடியில், நம்முடைய சரீரத்தில் பலவிதமான பழுதுகள் ஏற்பட்டு இருக்கிறதா? பலவிதமான விரிசல்கள் ஏற்பட்டு இருக்கிறதா? திறப்புகள் ஏற்பட்டு விட்டதா? டாக்டர்ஸ் நம்மளை பார்த்து லைஃப் லாங் நீங்கள் இந்த மாதிரி மெடிசனில் தான் இருக்கணும், லைஃப் லாங்காக கடைசி வரைக்கும் இதே தான் உங்கள் நிலமை, இந்த ட்ரீட்மெண்ட்டு தான் உங்களுக்கு, வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களா? இந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர், இந்த நாளில் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் சொன்ன வசனம் என்ன சொல்லுது? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன். ஹல்லேலூயா. டாக்டர்ஸால் முடியாது பிரியமானவர்களே. நீங்கள் போகிற ட்ரீட்மெண்ட் உங்களை அதே லெவலில் வைக்கும், அவ்வளோதான்.
அதுலேருந்து சுகத்தை கொடுப்பது கர்த்தர் ஒருவரால் தான் முடியும். ஆமேன். அதை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை கர்த்தர் அடைப்பார். என்னென்ன திறப்புகள் வந்துவிட்டதோ அதெல்லாம் ஆண்டவர் அடைத்து அதில் பழுதாய் போனதெல்லாம் ஆண்டவர் சீர்படுத்துவார். உங்களுடைய கிட்னி பழுதாய் போயிருக்கிறதா? உங்களுடைய லிவர் பழுதாய் போய்விட்டது என்று டாக்டர் சொல்கிறாங்களா? உங்களுடைய இருதயம் பழுதா போயிருச்சே, இப்படி பழுதாக இருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்களா? உங்களுடைய சரீரத்தில் எந்த அவயவம் பழுதாய் போயிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அதில் பழுதாய் போனதை நான் சீர்படுத்துவேன், பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறவர் மட்டுமல்ல, அவர் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. இது எல்லாம் செய்கிற கர்த்தர் நம்மளை பார்த்து இன்னைக்கு பேசுகிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்முடைய குடும்பத்தில், உறவுகளில், இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னென்ன திறப்புகள் நம்மளுக்கு ஏற்பட்டு இருக்குது, அது நிமித்தம் பிசாசு உள்ள நுழைஞ்சி என்னென்ன பழுதுகளை அவன் உண்டு பண்ணியிருக்கிறான், கர்த்தர் அதை எல்லாம் சீர்படுத்துவார். ஆண்டவர் எல்லாம் மாற்றி போடுவார். உங்களுடைய துக்கங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தரை மாத்திரம் நம்ம சார்ந்து கொள்வோம். ஆமோஸ் 9:12 அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கொடுத்த அருமையான வசனத்துக்காக நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?